சாயிராம். நம்மை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் அப்பொழுது சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அவர்களை விட மேலே இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் 1000 வழி இருக்கத்தான் செய்கிறது. கிடைக்கும் அந்த வழியை, கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கான நிம்மதியும் சந்தோஷமும் நமக்காகவே காத்திருக்கும் எப்பொழுதுமே. ஆம் என் பிள்ளையே, கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருந்தாதே. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும், இதுதான் உன் வாழ்வில் நிம்மதியாக இருப்பதற்கான வழி என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் நீதான் அதை புரிந்து கொள்ளாமல் தவற விட்டு கொண்டே இருக்கிறாய். போதிக்கும் போது புரியாத பாடம் என்பது வாழ்வில் பாதிக்கும் போதுதான் பல பேருக்கு புரிய செய்கிறது. அப்படித்தான் உனக்கும் புரியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் யாருக்குமே அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே என் பிள்ளையே. மற்றவர்களுக்காக இரக்கப்படுவதில் தவறே இல்லைதான். ஆனால் நீ ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்களுக்காக வருந்துவது முட்டாள்தனம் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? இங்கு நிறைய பேர் பலவிதமான மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை போல் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று தவறாக நினைத்து விடாதே. தவறாக ஒரு ஓவியத்தை வரைந்து உன் மனதில் பதிய வைத்து விடாதே. ஆம் என் குழந்தையே, அடிக்கடி மனம் மாறும், மனதை மாற்றிக்கொள்ளும் மனிதர்களிடம் அதீத கவனமாக இருக்க கற்றுக்கொள். சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவதால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது என் பிள்ளையே. அர்த்தமே கிடையாது. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாமே என்று சற்று மாற்றி சிந்தனை செய்து பார். உன்னை தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன்னுடைய கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. கீழே விழும் பொழுது தூக்கி விடுகிறார்கள், காப்பாற்றுகிறார்கள் என்று நம்பி அனைவரிடமும், உன்னை சுற்றி இருக்கும் அனைவரிடமும் உன்னுடைய கையை அப்படியே நம்பி கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம் என்று மாற்றி சிந்தனை செய்து பார். ஆம் என் பிள்ளையே, கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க, உன்னுடைய அனுபவம் உன்னுள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் உன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உதடுகள் தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என் பிள்ளையே. யாரையுமே பழி வாங்க நினைக்காதே. உன்னை பழி வாங்கியவர்களை கூட பழி வாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன்னுடைய கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். நிச்சயமாக பழி வாங்கியவர்கள் அந்த வேலைக்கான தண்டனையை அடைந்தே தீருவார்கள். காலம் அவர்களுக்கான பதிலை ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது நிச்சயமாக உன் கண்முன்னே நிகழும். அவர்களுக்கு அந்த ஒரு நிகழ்வு நடப்பதை உன் கண்ணால நீ காண்பாய். உன் கண் முன்பாக அது நிகழும் என் பிள்ளையே. வாழ்வில் வலிகள் என்பது எதிர்பார்ப்பதும் ஏமாற்றுவதும் தான். ஆம் என் பிள்ளையே, வலிகள் என்பது ஏமாற்றுவதும் வேதனை அடைவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு விட்டாலே போதும். வாழ்வு என்பது நீ நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள்.
ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அந்த அன்போடு எப்பொழுதும் விளையாண்டு விடாதே என் பிள்ளையே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் என்பதை புரிந்து கொள். நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால், நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்த விரும்பினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் அவர்கள். ஆனால் சத்தமில்லாமல் உன்னிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் அந்த நல்ல மனிதர்கள். ஆம் என் பிள்ளையே, நீ எதை அதிகம் நேசிக்கிறாயோ அதை வைத்துதான், அந்த ஒரு விஷயத்தை வைத்துதான் இறைவன் உன்னை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிள்ளையே, அதிகமாக சோதிப்பார் அந்த விஷயத்தை வைத்துதான் இறைவன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். ஆம் என் பிள்ளையே, உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்குத்தான் உன்னுடைய நிறைகளும் தெரியும், நிறைகள் மட்டுமே தெரியும். நீ பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக உனக்கே வந்து சேரும் என்பதை புரிந்து கொள். அவை அனைத்துமே உன் வாழ்வில் பலிக்கப் போகும் வாக்குகள்தான். 100% உண்மைதான். ஆனால் அத்தனை வாக்குகளும் பலிப்பது, நிறைவேறுவது கண்டிப்பாக உன் கைகளில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது தெரியுமா? அது உன்னுடைய மனம்தான். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள்தான். உன்னுடைய மனமும் எண்ணங்களும் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு இருந்தால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாய். நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். சாயப்பா அதை சேர்த்து வைப்பார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை உன் மனதில் முதலில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பார்கள். இதுதான் உலக நியதியும் கூட. அதைதான் நானும் உன்னை பின்பற்ற சொல்லுகிறேன். உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையை வைத்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே பின்பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டால் நீ நினைப்பது போல எல்லாமே உன் வாழ்வில் மங்களகரமாகவே நிகழும், மங்களகரமாகவே நடக்கும். அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள், தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும், எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரே, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார். உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பெண்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம்,
ஒரு இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் மட்டும் செய்து விடாதே, சந்தோஷமும் பட்டுக்கொள்ளாதே. இப்படி செய்தால், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். உன் பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய சோதனை எதுவானாலும் அதில் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வில்லாத பிரச்சனை இருக்குமானால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்திற்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நம்பிக்கையோடு பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, பக்தி அனைத்துமே முழு மனதாக இருக்கட்டும் என் மீது. நான் உனக்கு எப்பொழுதுமே வழித்துணையாக, பக்கபலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கு அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை வாழ்க்கை. நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. அப்பொழுதுதான் நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றமாக முடிந்துவிடும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்து பார். ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்துமே அப்பாவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, அப்பாவின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு அன்பாக இரு. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வில் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். உன் வாழ்க்கையை நான் இனிமையாக்குவேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே தர்மத்தின் படி செல். எது வந்தாலும் தவறான பாதையில் மட்டும் செல்லாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். 8 திக்கிலும் இருந்து என்னுடைய கைகள் எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக உனக்கு மாற்றியமைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். இனி நான் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். சாதகமாக நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் நிலைமை வரும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ வாழப்போகும் அந்த அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு கண்மணி. உனக்கு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு செயல்படு. வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளைக் கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு.
அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. உன் தந்தையும் நானே, உன் தாயும் நானே. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா. எப்பொழுதும் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. அமைதியாக காத்திருந்தால் உன் தேவையறிந்து அது உனக்கு நிச்சயமாக தரப்படும். அந்த வேலையை, அந்த பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே.
அது உனக்கு கிடைக்காவிட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று முடிவெடுத்துக்கொள். உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் எந்த நொடி உனக்கு கிடைக்க வேண்டுமோ அப்படியே நான் உனக்கு செய்வேன். வேண்டாத செயலெல்லாம் யோசித்துக் கொண்டு இருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னாலும் அப்பாவை நினைத்துக்கொள். கெடுதலையோ காயத்தையோ ஏற்படுத்தும் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டோம் என்று நம்பிக்கையோடு இரு. உறுதியாக இரு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. ஏன் தைரியமாக இரு. உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்வை ஒளிர செய்ய மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நான் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன்.